ஊருக்கு வரும்போது அவளை பிரிய முடியாமல் தான் கிளம்பி வந்தேன். கீதாவும் உங்க கூடவே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது. அதனால அடிக்கடி வந்துட்டு போங்கப்பா என்று கட்டி அணைத்து எனக்கு முத்தம் கொடுத்து என்னை வழி அனுப்பி வைத்தாள். இப்போதெல்லாம் வார வாரம் சென்னைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன். அவள் கணவன் ஊரில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை கீதா நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். கீதா என்னை நன்றாக கவனித்துக் கொள்வதால் உடலுறவுக்கு சரிப்பட்டு வரவில்லை என்றாலும் என் மனைவி இடத்தில் கீதா இருப்பதால் நான் என் மனைவி மீது வெறுப்பு கொள்ளாமல் அவளை அன்புடனும் பாசத்துடனும் கவனித்துக் கொள்கிறேன். எனக்கும் என் மகளுக்கும் எப்படி இது போன்ற உறவு ஆரம்பித்தது என்பதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றேன். என் பெயர் ராஜேஷ். வயது 42. ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியோகம். கை நிறைய சம்பளம். எங்களுக்கு ஒரே மகள். பெயர் கீதா. கீதா காலேஜ் படிப்பை முடித்ததும் ஒரு நல்ல வரனாக பார்த்து நிறைய வர தட்சிணை கொடுத்து 100 கிலோவுக்கும் அதிகமாக நகைகளை போட்டு சீரும் சிறப்புமாக அவளுக்கு கல்யாணத்தை நடத்தி முடித்து வைத்தோம். கீதாவின் கணவன் ஐடி வேலை. அடிக்கடி வெளிநாடு போய் வருவார். போன மாதம் ஒரு நாள் கீதா எங்க ஊருக்கு வந்திருந்தப்போ காலையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த எனக்கு விழிப்பு வந்த போது யாரோ என்னை தொட்டு எழுப்பிக் கொண்டிருப்பதை போலிருந்தது. ஆனால் எனக்கு படுக்கையை விட்டு எழ மனமில்லை. பாதி தூக்கத்திலேயே இருந்தேன். என் கண்களை திறக்காமலேயே புரண்டு படுத்துக்கொண்டேன். மீண்டும் என் தோள் மெல்ல தட்டப்பட்டது. இந்த முறை என் காதுக்கு பக்கத்தில் குயில் கூவியதைப் போல அந்த குரல். அப்பா அப்பா எழுந்திருங்க, நேரமாச்சு. வாக்கிங் போகலையா? கீதா என் தோளை மெதுவாக அசைத்து என்னை உலுக்க என் தூக்கம் முற்றிலும் கலைந்தது. கீதா என் மகள். ஐடி வேலை பார்க்கும் மாப்பிளைக்கு கல்யாணம் செய்து கொடுத்து 1 வருடம் ஆகிறது. இன்னும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஊரில் பண்டிகை நடந்து கொண்டிருந்ததால் பொன்னையும் மாப்பிள்ளையையும் பண்டிகைக்கு அழைத்திருந்தோம். மாப்பிள்ளை வெளியூர் சென்றிருந்ததால் கீதா மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். என் மனைவி வீட்டில் இல்லாததால் என்னை எழுப்பச் சொல்ல கீதாவிடம் என் மனைவி முன்பே சொல்லி இருக்க கீதா வந்து என்னை எழுப்பினாள். மெதுவாக கண்களை திறந்து பார்த்து மௌம் என முனகினேன். எழுந்திருங்க. நான் மல்லாக்க புரண்டேன். மெல்ல இமைகள் திறந்த என் கண்களில் தேவதை போல சிரித்த முகத்துடன் தோன்றியவள் என் தேவதை கனவு காதலி கீதா. அவள் இடுப்பின் 2 பக்கமும் கைகளை ஸ்டைலாக வைத்து என் வலது பக்கத்தில் ஸ்டைலாக நின்று கொண்டிருந்தாள். அவள் உதட்டில் மெல்லிய புன்னகை தவழ நான் அவள் அழகை பார்க்க அவள் கண்கள் என்னை ஆவலாக விழுங்கிக் கொண்டிருந்தது. அவளது குங்குமம் வைத்த நெற்றியில் லேசான வியர்வை அரும்புகள் பூத்திருந்தன. அவளை பார்த்து புன்னகைத்தபடி குட் மார்னிங் என்றேன். குட் மார்னிங் சொல்ற லட்சணத்தை பாருங்க என்றாள் கேலியாக. என்ன சொல்கிறாள் இவள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவள் பார்வை சட்டென கீழே. ஏன் குட் மார்னிங் சொல்ல என்ன லட்சணம் வேணும்? அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. இப்போது வெட்கத்துடன் சிரித்தபடி சொன்னாள். நான் தலை தூக்கி அவள் கண் அசைவில் காட்டிய திசையில் பார்த்தேன். என் லுங்கியை சட்டென இடுப்புக்கு மேல் இழுத்து மறைத்து கொண்டு என் மானத்தை மறைத்தபடி புரண்டு அவளுக்கு மறுபக்கத்தில் கட்டிலை விட்டு இறங்கி நின்றேன். சி, இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேனர்ச்சே கிடையாதுப்பா. எனக்கு நானே சொல்லிக்கொண்டு என் இடுப்பில் ஏனோ தானோ என்று கட்டி இருந்த லுங்கியை சரி செய்து இறுக்கி கட்டினேன். நான் மெதுவாக சொன்னதை கேட்டவள் ஹையடா. ஹம், என்ன மேனர்ஸ் வேணுமாம் இதுல? அட, அப்பாதான் கொஞ்சம் அசந்து தூங்கறாரே. தூங்கற நேரத்துல ஏதோ இப்படி கொஞ்சம் லுங்கி அவுந்து போய் ஏடா கூடமா இருக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டு பட்டும் படாம லுங்கியை இழுத்து விட்டு மூடி விட்டு கண்டுக்காத மாதிரி போலாம்னு இல்லாம ஹையடா என மீண்டும் சிரித்தாள். மூடி விட்டுட்டு கண்டுக்காம போறதுனா அப்புறம் உங்களை யாரை எழுப்பி விடுவா? சரி, நீங்க தான் புதுசா கல்யாணம் கட்டி கொடுத்த பொண்ணு ஒருத்தி.
வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு அடக்க ஒடுக்கமா படுக்கலாமில்லே. தூக்கத்துல தெரியல கீதா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு. நீங்க எழுந்து குளிச்சு சாப்பிட்டாதான் நான் கோயிலுக்கு போக முடியும். என்ன காலையிலேயே கோவிலுக்கு? விநாயகர் கோயில்லே விசேஷம். காலையிலேயே போயிட்டு வந்திடலாம். அப்புறமா போறதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்லி அம்மா என்னையும் நேரமா வரச் சொல்லி இருக்காங்க. எழுங்க, நான் கிளம்பணும். அப்படி என்ன விசேஷம்? இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம் புல் மாலையும் எருக்கம் பூ மாலையும் சாத்தி வழிபட்டுட்டு கொழுக்கட்டை, பாயாசம், சுண்டல் இப்படி ஏதாவது ஒன்னை நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டா நினைச்சது நிறைவேறும், சங்கடங்கள் விலகும். அம்மா முன்னலேயே போய் ஐயர்கிட்டே சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிருப்பாங்க. உங்களை எழுப்பி காபி கொடுத்துட்டு இருக்கிற வேலையை முடிச்சிட்டு குளிச்சிட்டு என்னை 9 மணிக்கு வரச் சொல்லி இருக்காங்க. இப்போ உங்களால லேட்டாயிடுச்சு. லேட்டா போனா என்ன டோஸ் விட போறாங்களோ? ஓ, அவ்ளோ டைமாகி போச்சா? சரி சரி, போய் நல்லா வேண்டிக்கோமா. எனக்கும் இன்னும் நான் நினைச்சுகிட்டு இருக்கிறது கை கூடி வரமாட்டேங்குதுன்னு சங்கடமாதான் இருக்கு. அதையும் நல்லபடியா நிறைவேற்றணும்னு எனக்காகவும் வேண்டிக்கோமா. சார், அப்படி என்ன நிறைவேறாத ஆசையை மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ ரொம்ப நாளா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ கொடுத்தா என் ஆசை நிறைவேறும். உங்க லவ்வர் யாருன்னு சொல்லுங்க. அம்மாகிட்டே சொல்லி உங்க ஆசை நிறைவேற அவங்களை கடவுள் கிட்டே வேண்டிக்க சொல்றேன். உனக்கு தெரியாதாக்கும். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதே. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. சரி, உனக்கு தெரியாமலே இருக்கட்டும். உன் பெயருக்கு அர்ச்சனை பண்ணச் சொல்லி என் சார்பா வேண்டிக்க. ஓ, அப்படி ஒரு ஆசை இருக்கா ஐயாவுக்கு? அம்மா வரட்டும் சொல்றேன். ஐயோ, மணி இப்பவே 8:30. இருக்கிற வேலை எல்லாம் முடிச்சிட்டு இனி மேல் தான் நான் கிளம்பணும். அப்படின்னா ஒரு 8 மணிக்கு முன்ன என்னை எழுப்பி விட்டிருக்கலாம். இல்ல, 8 மணிக்கே வந்து பார்த்தேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. பாவம் மனுஷன் நல்லா அசதில தூங்கறாப்லன்னு விட்டுட்டேன். சரி சரி, முகம் கழுவிட்டு கீழ வாங்க, காஃபி தரேன் எனச் சொல்லிவிட்டு ஒரு திருட்டு பார்வையை பார்த்துவிட்டு உதட்டில் தவழும் புன்னகையுடன் என் அறையை விட்டு வெளியே போனாள். நான் எழுந்து பாத்ரூம் போய் முகம் கழுவி வெளியே வந்து இப்போது இதுக்கு என்ன அவசியம் என நினைத்து தூக்கி ஒரு ஓரமாக போட்டுவிட்டு வெறும் லுங்கி மட்டும் கட்டிக்கொண்டு ஹாலுக்கு போனேன். இப்போதெல்லாம் கீதாவின் மேல் கொஞ்ச நாட்களாகவே எனக்கு ஒரு கண்ணாகி விட்டது. டபுள் மீனிங்கில் அவளிடம் டயலாக் எல்லாம் அடிக்கிறேன். அவள் அம்மா அருகில் இல்லாத சமயத்தில் அவளிடம் அதிகமாக பேசுகிறேன். கீதாவும் என் மனைவி இல்லாத நேரங்களில் சீ, என்னப்பா பொண்ணு கிட்டேயே இப்படி நடந்துகிட்டு என்று சொல்லி புன்னகைத்தபடியே என் மண்டையில் கொட்ட வருவாள். என் தோளில் அடிப்பாள். ஒரு சில முறை என் இடுப்பிலும் கிள்ளியிருக்கிறாள். பதிலுக்கு நானும் 2 முறை கிள்ளி வைத்திருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன விளையாட்டில் ஈடுபட்டாலும் இன்று வரை எல்லை தாண்டி போனதில்லை. இன்றுதான் 2வது முறையாக க்ளோசப்பில் நேரில் பார்க்கிறாள். இப்போது வீட்டில் வேறு யாரும் இல்லை. இதை விட்டால் இனி வேறு ஒரு சந்தர்ப்பம் இதுபோல அமையாது. விநாயகர் சதுர்த்தி அதுவுமாக. இன்று புது இடத்தில் புது வேலையை ஆரம்பிக்க நல்ல நாள்தான். கீதாவை ஏதாவது செய்து அவளை நம் வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். ஏதாவது என்ன? அவள் ஓகே சொன்னால் இப்போதே தயிர் கடைந்து விட வேண்டும். கீர்த்தி கிச்சனில் இருந்தாள். அறக்க பறக்க வேலை செய்து கொண்டிருந்தாள். ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. நான் கிச்சன் வாயிலில் போய் நின்றேன். என்னை திரும்பி பார்த்தாள். காஃபிதானே? 2 நிமிஷம் உட்காருங்கப்பா என்றாள். அடர்த்தியான நீல நிற நைட்டியில் இருந்தாள் கீர்த்தி. சுடிதார் போடும்போது இன்னும் டீன் ஏஜ் பெண் மாதிரிதான் தெரிந்தாள். நான் கிச்சன் வாயிலிலேயே நிற்பதை பார்த்து திரும்பி என்னை ஒரு புன்னகையுடன் பார்த்தாள். என்னப்பா என்று அவள் வாய் மெல்ல முனகியது.
ஒண்ணுமில்ல, வேலை எல்லாம் முடிஞ்சுதா என்று கேட்டுக்கொண்டே நான் மெதுவாக உள்ளே போனேன். என் நடையில் ஒரு திருட்டுத்தனமும் லேசான படபடப்பும் இருந்தது. அவள் கண்கள் என் கண்களை பார்த்து எதையோ புரிந்து கொண்டதைப் போல சட்டென தாழ்ந்தது. என் திருட்டுத்தனத்தை கண்டு பிடித்து விட்டாளோ என்னவோ. என்னை பார்க்காமலே, இன்னும் வேலை முடியலேப்பா, நீங்க போய் சோஃபால உட்காருங்க, நான் காஃபி எடுத்து வந்து தரேன் என்றாள். நான் எதுவும் பேசாமல் அவள் பக்கத்தில் போனேன். கிச்சனை சுத்தம் செய்து நீட்டாக வைத்திருந்தாள். நீட்டா சுத்தமா வச்சிருக்கே. என்னது கிச்சன்? சிரித்தாள். கிச்சனா என்று. வேற என்ன நினைச்சே? சீ, நான்லாம் எதுவும் நினைக்கலப்பா. நான் எதற்காக அவளிடம் போகிறேன் என்பதை புரிந்து கொண்டு அவள் 2 அடி பின்னால் நகர்ந்தாள். இல்ல, உன்னை பார்த்தா ஏதோ நினைச்ச மாதிரி இல்ல தெரியுது. நான் ஒன்னும் நினைக்கல. அம்மா இல்லாத நேரத்துல என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சட்டென அவள் கையை பிடித்தேன். ஐயோ போங்க, கிச்சன்ல வந்து வம்பு பண்ணிட்டு என சினுங்கினாள். நீ குளிக்கலையா இன்னும்? நான் அவளை விடாமல் பிடித்து கொண்டு பேச்சை மாற்றினேன். குளிக்கணும் ஏன்? ரொம்ப ஜாலி. அடுத்த பாகத்தில்.